Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 12th standard accountancy chapter 3 accounts of partnership firm உடைய illustration 10th sum பார்க்கலாம். A and B contribute rupees 4 lakh and 2 lakhs respectively as capital. Their respective share of profit is 3:2 and the profit before interest on capital for the year is 27,000 rupees. Compute the amount of interest on capital in each of the following situations. So A and B ரெண்டு பேரும் partners, இவங்க கேபிட்டல் அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஏ வந்து 4 lakh rupees, பி வந்து 2 lakhs rupees ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் வந்து 27,000 rupees வந்திருக்கு டியூரிங் த இயர். ஓகேவா? இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சிச்சுவேஷன்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், if the partnership deed is silent as to the interest on capital. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறதுக்கு பார்ட்னர்ஷிப் டீடே ஃபர்ஸ்ட் அங்க இல்ல. ஓகேவா? ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம யாருக்குமே கொடுக்க கூடாது. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் will not be allowed as the partnership deed is silent as to the interest on capital. ஓகேவா? நெக்ஸ்ட், if interest on capital at 3% is allowed as per the partnership deed. ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கு அண்ட் 3% வந்து கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ நம்ம இதுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். Second answer, profit before interest on capital is 27,000 rupees. Computation of interest on capital னு போட்டுக்கோங்க. A ஓடுது 4 lakh rupees இல்லையா? So 4 lakhs into 3/100 போட போறோம். ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். 4 3s are 12 வரும். இந்த 3 ஜீரோ எடுத்து இங்க போட்டுக்கோங்க. 12,000 rupees வரும். And B ஓடுது 2 lakhs இல்லையா? 2 lakhs into 3/100 போடுறோம். ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2s are 6. இந்த 3 ஜீரோ எடுத்து போட்டோம்னா 6,000 rupees வரும். இப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வருது? 18,000 rupees வருது. ஓகேவா? சோ 27,000 ப்ராஃபிட் இருக்கு. அதுல இருந்து 18,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலா கொடுக்கலாம். சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்கு, அதனால இதை நம்ம கொடுக்கலாம். சரியா? since there is sufficient profit, interest on capital will be provided. 27,000 நமக்கு இருக்கு. அதுல 18,000ன்றது 27,000ஓட கம்மி தான் இல்லையா? அதனால நம்ம தாராளமா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கலாம். Third situation, if the partnership deed allows interest on capital at 5% per annum. So 5% க்கு இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். Profit before interest on capital is 27,000 rupees as usual. Computation of interest on capital னு போட்டுக்கோங்க. ஏக்கு வந்து 4 lakhs into 5/100 போட போறோம். இப்ப 5% சொன்னாங்க இல்லையா? அதனால 5/100 போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க. So 4 5s are 20. இந்த 3 ஜீரோ போட்டுக்கோங்க. 20,000 வரும். நெக்ஸ்ட் 2 lakhs into 5/100. இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுங்க. 5 2s are 10. அண்ட் இந்த 3 ஜீரோ எடுத்து போட்டீங்கன்னா 10,000 rupees வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 30,000 rupees வருது. ஆனா நம்மளுக்கு ப்ராஃபிட்டே எவ்வளவு? 27,000 தான் வந்திருக்கு அந்த இயருக்கு. அப்ப 30,000 rupees நம்மளால கொடுக்க முடியாது, பிசினஸால கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா எடுத்துக்க முடியாது, இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட். அதனால என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த கேபிட்டல் அமௌண்ட்டுடைய ரேஷியோ படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து பிரிச்சு கொடுத்துடணும். ஓகேவா? கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் இப்ப சொல்றேன். ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. since the profit is insufficient, interest on capital will not be provided. ப்ராஃபிட் வந்து இன்சஃபிஷியன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. Profit of 27,000 rupees will be distributed to the partners in their capital ratio of 2:1. இந்த 2:1 எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். A உடைய கேபிட்டல் அமௌண்ட் 4 lakhs rupees and B உடைய கேபிட்டல் அமௌண்ட் 2 lakhs rupees. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா இந்த எல்லா ஜீரோவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை 2 tables அடிக்கலாம். 2 2s are 4, 2 1s are 2 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இங்க 2/1 அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? இதை ரேஷியோ படி எழுதணும் அப்படின்னா 2 ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். is 2 அப்படின்னு போட்டு கீழே இருக்கிற நம்பரை பக்கத்துல போட்டுக்கணும். ஓகேவா? அப்ப 2:1 அப்படின்னு வந்துடும். இதுதான் இந்த 2:1 உடைய கால்குலேஷன். ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த சம்ஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.